இருந்தது. ஆமென். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எஸ். ஓகே, இதுக்கு அடுத்த வசனமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இன் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் 2வது வசனம் இங்கே பாருங்களேன். எல்லாம் என்ன கொஞ்சம் கவனிங்க. Ye have not received cause ye have not asked. அப்படின்னா நீ பெற்றுக்கொள்ளலை, ஏன்னா நீ இன்னும் கேட்கலை. அல்லேலூயா. அந்த கடைசி வரிகள் தமிழில் அது வேறு மாதிரி இருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது நீ எல்லாம் இவ்வளோ பிரயாசப்படுற, எல்லாம் பண்ணுற, yet you have not received cause you have not asked. ஏன்னா நீ கேட்கலை. அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, மனுஷனுடைய சுயமோ, மனுஷனுடைய ஆண்டவரே, எந்த ஆண்டவரப்பா ஞானமோ எதுவும் வெளிப்படக்கூடாது ராஜா. நீர் ஆண்டவரே என்னோடு கூட இருந்து நடத்துவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. See, ye have not received cause ye have not asked. நீ பெற்றுக்கொள்ளாதது காரணம் நீ கேட்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் கேட்குறேனே, நான் எத்தனை முறை நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபத்தை நான் கேட்குறேனே, நான் கேட்காம இல்லையே, நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அப்படியே ஒரு டிரான்ஸ்லேஷனாக போவேன். நான் அதுக்காக நான் உங்கள் எல்லாரையும் ஒரு டிரான்ஸ்லேஷனாக போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் படித்ததுனால நான் சொல்கிறேன். இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன். நீ கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கலை. அல்லேலூயா. நீ கேட்குற, ஆனால் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கலை. கேட்க வேண்டிய விதத்தில் நீ கேட்காதபடினாலே நீ பெற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. ஜஸ்ட் இந்த ஒரு வசனம் அப்படியே, ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளலை? நீ கேட்கலை. ஏன் இன்னும் நடக்கலை? நீ கேட்கலை. அல்லேலூயா. கேளுங்கள். இந்த மாதம் வாக்குத்தத்த வசனமே நமக்கு என்னது? கேள் அப்படின்னா எனக்கு. அதனால் அதை இந்த வசனம் கேளுன்னு வந்த உடனே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதே சமயத்தில் நம்ம என்ன கேட்கல, என்ன கேட்கல, எந்த விதத்தில் கேட்கல, எப்படி கேட்கல, என்ன நான் கேட்குறதில் என்ன தப்பு இருக்குது இல்லையா? நான் ஆண்டவர் சொல்கிறாரே, நீ பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் நீ கேட்கவில்லை என்று சொல்லுகிறாரே, ஆனால் நான் கேட்கிறேனே. அப்போது நான் எப்படி கேட்டால் அது எனக்கு கொடுக்கப்படும் இல்லையா? ஆமென். டு ஆல் கெட்டிங் மீ? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கணும். யாக்கோபு எப்படி கேட்டார்? பாதத்தை பிடிச்சிக்கிட்டாரு. பாதத்தை பிடிச்சிக்கிட்டு அடித்தாலும் பரவாயில்ல, உதைச்சாலும் பரவாயில்ல, விடிஞ்சாலும் பரவாயில்ல, என் குடும்பம்லாம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. I will not leave you Lord until you bless me. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உம்மை போக விடுகிறதில்லை. அவர் கேட்ட விதம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இட்ஸ் அ ப்ரேயர். ஃபேமிலியாக நடந்து போகிறாங்க. ஃபேமிலி, சர்வன்ட்ஸ், எல்லாம் கேட்டல்ஸ் எல்லாமே, அது மிருக ஜீவன்கள் எல்லாமே நடந்து எல்லோரும் கும்பலாக போயிட்டுருக்க சமயத்தில் திடீர்னு நீங்களாம் அப்படி போங்க, நான் வரேன் அப்படின்ட்டு தனியே நின்று ஆண்டவரோடு கூட யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் எல்லாரும் கூட வருவாங்க, ஆனால் கொஞ்சம் அனுப்பிட்டு தனியே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்களேன். தனியே வந்து உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது பாருங்களேன். தனியே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பாருங்களேன். அதோட பவர் என்னென்னு யோசினீங்க. அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நான் கும்பலாக இருந்தால் தான் வந்து ஜெபம், கும்பலாக இருந்தால் தான் கும்பலாக. சில நேரங்களிலே உங்களுடைய ஜெபம் கேட்க வேண்டிய விதம். அல்லேலூயா. எல்கானா அண்ட் ஹிஸ் ஃபேமிலி இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். அண்ணாவை பற்றி நான் பிரசங்கத்துக்குள்ளே இன்னும் போகலை. அதாவது அவங்களோட குடும்பம் தெரியும் இல்லையா? ஆனால் குடும்பம் முழுசும் வெளியே இருக்குது. அண்ணாள் மட்டும் எங்கே இருந்தா?
சில நேரங்களில் நம்ம தனியே வந்து உட்காரணும். அல்லேலூயா. தன் இருதயத்தை ஊற்றி செபித்தாள். ஆமென். அங்கே இருந்த பாஸ்டருக்கு அவளோட ஜெபம் புரியல. அங்கே இருந்த பாஸ்டருக்கு அவளுடைய ஜெபம் என்னன்னு தெரியல, அவளுடைய கண்ணீர் என்னன்னு தெரியல, அவளுடைய மனக்குமரல் என்னன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். சில வேளைகளில் நீங்கள் தனித்து ஜெபிக்கிற ஜெபத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதற்கு உடனடியான பதில், ஈ ஹவ் நாட் ரிசீவ்ட், இன்னும் நீ பெற்றுக்கொள்ளலை, ஏன்னா நீ கேட்கலை. எனக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை திரும்ப சொல்கிற, ஏன் என்ன கேட்கல அப்படின்னா, அப்போ இதெல்லாம் இந்த ப்ராசஸஸ் எல்லாம் போகுது பைபிளில். ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். ஆமே. ஓகே, வேதத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் படகுல போகிறாங்க இல்லையா? மேத்யூ சாப்டர் 14 தானே ரத்தி? 14 படகுல போகிறாங்க. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் ஓவர் தேர்? வாசிங்க இன்னுமா? எஸ், யா அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க தம்பி. நான் அப்படி அவர்களை துரிதப்படுத்தி துரிதப்படுத்தினார். அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட், அதாவது அவங்களுடைய பிரயாணத்தை அவங்க துவங்கும் பொழுது, இட்ஸ் ஈவினிங் டைம், மாலை வேளையில் பிரயாணத்தை துவங்குறாங்க. பிரயாணத்தை துவங்கி போகும் பொழுது அப்புறமா என்ன ஆகுது? நடு சாமம் இல்லையா? போட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? ஆண்டவருடைய 12 சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. ஆல் த 12 were there. ஆமென். அப்படி தானே? ஆண்டவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் படகுல இருக்கிறாங்க. நடு சாமம் ஆன பொழுது ஆண்டவர் அங்கே அவர்களிடத்தில் நடந்து வருகிறார். எதன் மேலே? தண்ணீரின் மேலே. ஏன் தண்ணீர் மேலே ஆண்டவர் நடந்து வராரு? ஆண்டவர் நினச்சிருந்தா இப்போ எப்படி இவங்க போயிட்டு சேர்ந்துருவாங்க, கரை சேர்ந்துருவாங்க, இங்கேருந்து அங்கே ஆண்டவர் டைரெக்டாக போயிட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவசரமாக தண்ணி மேலே நடந்து வர்ற அளவுக்கு என்ன அவசரம்? ஏன்னா இப்போ ஒரு புயல் அடிக்க போகுது, இப்போ கடல் கொந்தளிக்க போகுது. அல்லேலூயா. அவருக்கு அவசரமாக வருகிறது காரணம், அந்த படகுல இருந்த 12 பேருக்கு இப்போ கடல் கொந்தளிக்க போகுது, புயல் அடிக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் அவங்களை அனுப்பினாரு. அவருக்கு தெரியும் எப்போ கடல் கொந்தளிக்க போகுது, புயல் அடிக்க போகுதுன்னு. ஆகையினால தான் அவசரமாக மேஜிக் ஷோ காமிக்கிறதுக்காக வரல. அல்லேலூயா. மேஜிக் ஷோ காமிக்கணும்னா அவர் இங்கேருந்து பாரு, நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்லாம் கேன் டிசப்பியர் லைக் தட். ஆமென். மேஜிக் ஷோ காமிக்கிறதுக்காக வரல. இப்போ என்ன அவசரம்? ஏன்னா படகு அமிழ போகிறது. அந்த இடத்துல தண்ணீர் மேலே நடந்து வருகிறார். அல்லேலூயா. ஸோ இதுக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன சம்மந்தம்? இப்போது படகுல 12 பேர் இருக்காங்க. ஒருத்த மட்டும்தான் கேட்குறான், ஆண்டவரே இது நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர எனக்கு. திஸ் இஸ் த ப்ரேயர். என் கூட 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேர் கேட்காததை நான் கேட்குறேன். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? தண்ணி மேலே நடக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, கேட்கணும். கேட்டால் நீ வா, நான் செய்ததை காட்டிலும் நீ அதிகம் செய்வாய் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆனால் நான் கேட்கணும். அதில் இருந்த 11 பேருக்கு தோணவே இல்லை பாருங்கள். அது பேய் ஆவேசம் தான் யோசித்தாங்க. பேதுருவும் பயந்தார், ஆவேசம் பயந்தார். அல்லேலூயா. நான் சொல்கிறது எந்த பேருக்கு புரியுது? பேதுருவும் தான் பயந்தார். ஆனால் பேதுரு அங்கே எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் என்ன? பேதுருவோட அங்கே ப்ரேயர் அங்கே என்ன? இஃப் இட் இஸ் யூ, இது நீர் ஆனால் நீங்கள் நடக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நானும் நடக்கணும். எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? தண்ணி அதுக்காக யாருன்னா தண்ணி மேலே போய் நடந்துட்டு
மூழ்கி போயிடுவேன். ஆனால் நீங்கள் முழுகினால உங்களை தூக்க ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு என்ன மெயினாக அந்த விசுவாசம். 12 பேர் எல்லாருமே அப்போஸ்தலர்கள், எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரே வல்லமை தான் வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் செய்யாத ஒன்றை, யாரும் ஜெபிக்காத ஒன்றை பேதுரு ஜெபிக்கிறார். 11 பேரும் எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஜெபிக்கலை. 11 பேர் ஆண்டவரே நான் தண்ணி மேல் நடக்கணும்னு ஜெபிக்கலை. 11 பேர் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வர எனக்கு உத்தரவு கொடும்னு ஜெபிக்கலை. அதில் ஒரே ஒருத்தர் மாத்திரம் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தாரா? உத்தரவு கொடுத்தாரா? இல்லையா? இன்றைக்கி எத்தனை பேர் மற்றவங்க கேட்குறாங்க, கேட்கல, மற்றவங்க பண்ணுறாங்க, பண்ணலை. நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் படகுலேருந்து இறங்க ஆயத்தமா? நீங்கள் படகுலேருந்து இறங்க ஆயத்தமாக இருந்தால் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹீ இஸ் ரெடி. அல்லேலூயா. 11 பேரும் உட்காந்து இருக்கிறான்னு நம்ம மட்டும் அப்படி இல்லையா? நிறைய நேரத்தில் என்ன சொல்கிறது, சும்மா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு நினைப்போம் இல்லையா? அப்படி தான் நான் போன வாரம் இருந்தேன். அந்த சம்பவம் சொல்லிட்டேன். ஆனால் இன்னொரு சம்பவம் இருக்குது. வீடை தேடி வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க. நான் அப்போ கூட இல்லை, நான் கம்முன்னா படுத்துன்னு தான் இருக்கேன். வந்து அன்றைக்கி என்னெல்லாமே எப்படி தெரியுமா இருந்தது? ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், ப்ரைஸ் அது முடிக்கிறதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா பாஸ்டர்? அப்படின்ற அதுக்குள்ளே ஒரு 10-15 கேள்வி. எந்த கேள்விக்குமே நான் பதிலே சொல்லலை. நான் பண்ணுறேன், எந்த கேள்விக்குமே பதிலே சொல்ல. கட்சியில் பாஸ்டர் சீக்கிரமாக சொல்லுங்கள் பாஸ்டர், நீங்கள் ஜவு மாதிரி எழுப்பீங்க, எனக்கு வேலைக்கு தானே. நான் பாட்டு கம்முன்னு படுத்தேன்னா சரி இவங்க தான் பண்ணாங்கண்ணா. அதுக்கடுத்தது அதே மாதிரி ஒரு சம்பவம். அவங்க பொண்ணு ஷேர் ஆட்டோவில் ஏறின உடனே நான் எனக்கு வேலையில் இந்த மாதிரி ப்ரெஷர்னா எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, நான் வேலையில் நான் எப்படியாவது இந்த முறை நான் ஸ்கோர் பண்ணி ஆகணும், பக்கத்தில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் என்னோடய வீட்டில் இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு எல்லாமே பேசினாங்க. நான் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. நீங்கள் பேசினே இருப்பீங்க வைங்க. எனக்கு நான் கம்முன்னு தான் உட்காந்து இருக்கிறேன். ஃபோன் பண்ண அப்போ கூட உங்களுக்கு நான் ஜெபிக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு எடுக்கிறதுக்குள்ளே நான் அப்போ நீ டைம் பாஸ் அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் போர் அடிக்குமே, யாருக்கு ஃபோன் போடுறது? அதுக்கு நான் தானே கிடச்சேன், ஏறுங்க அப்படின்ட்டு. சரி ஓகே அது முடிஞ்சிச்சா? சரி வேணாம், இதுக்கு மேலே நம்ம ஃபோனும் பண்ணுங்க, யாருக்கிட்ட பார்க்க ஹால்லே உட்கார விடாதுன்ட்டு போய் உட்காந்துட்டு இருந்தா இன்னொருத்தவங்க வந்து கதவு தட்டினாங்க. ஜெபத்துக்கு போகணும், எனக்கு அட்ரஸ் தெரியாதுனாங்க. சரி இருங்கக்கா, நம்ம ரேவதி வந்துடுவா, ரேவதி வந்தோடனே நீங்கள் போங்க அப்படின்னு. அதே நேரத்தில் ரேவதியும் வந்துட்டா. ரேவதி வந்த உடனே நான் எதுவுமே சொல்லலை. என் ஃபோனு உள்ளே பெட்ரூமில் வச்சுட்டேன், இங்கே வாசலில் நிற்கிறேன். வந்து நின்ன உடனே ரேவதி அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணு, அம்மா ப்ரேயர் கிளம்பி போயிட்டாங்களா இல்லை இங்கே தான் இருக்காங்களான்னு கேளு. உனக்கு வேறு வேலையால் எப்போ பாரு என்ன வேலை வாங்கினே இருப்பேன், சும்மா பேசினேன். என்ன ஒரு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் போல் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் அந்த 11 பேர் நினச்சாங்க. அவன் இறங்கலையே, நம்ம மட்டும் எதுக்கடா இறங்கணும்? டேய் இறங்கினா அவ்வளோதான் ஆபத்து. இந்த படகுல இருக்கும் பொழுதே நம்ம உயிர் பிழைப்போமா பிழைக்க மாட்டோமான்றது நமக்கு நிச்சயம் கிடையாது. இறங்குனா என்ன நிலைமை? அல்லேலூயா. இறங்குனா என்ன நிலைமை? நீ இறங்கு, ஆண்டவர் உன் எதிரே நடந்து வருகிறார். அல்லேலூயா. உன்னை அழைக்கிற கரம், அல்லேலூயா, உன்னை தூக்கி எடுக்கிற கரம், உனக்காக அவசரமாய் தண்ணீர் மேலே ஜலத்தின் மேலே நடந்து வருகிறார். அவருக்கு தெரியும் சம்பவிக்க போகிறது என்னவென்று தெரியும், இப்போ என்ன நடக்க போகிறது என்று அவர் அறிந்திருக்கிறபடினாலே உனக்காக வருகிறார். நீ அடி எடுத்து வைக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? உன் கரத்தை நீட்டினா அவர் பிடித்து கொள்ளுவார்.
அல்லேலூயா. 11 பேர் முடிவெடுக்கலே, நான் ஏன் முடிவெடுக்கணுன்ட்டு உட்காந்துடாதீங்க. 11 பேர் இவங்கெல்லாம் போய் ஜெபிக்கலே, நான் ஏன் போய் ஜெபிக்கணும்னு உட்காந்துடாதீங்க. இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போய் நான் ஏன் போகணுன்னு உட்காந்துடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு அற்புதம் வேணுமென்னா நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே அல்லேலூயா. பேதுரு, ஹூஸ் பேதுரு? மீனவன் இல்லையா? பேதுரு யார்? மீனவன். அவனுக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் தெரியுமா தெரியாதா? நீச்சல் தெரியும். ஆனால் அங்கே நடக்கிற சிச்சுவேஷன், அவன் அமிழ்ந்து போகிறான். பயத்தில் தனக்கு நீச்சல் தெரியுன்றதே மறந்துட்டான். திரும்பவும் நீந்தி படகுக்கு போகணுன்றது என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பதறான். ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே. அப்போ அந்த பதட்டத்தில் ஒன்றே ஒன்று தான் அவனுக்கு தோணுச்சு, ஆண்டவரே என்னை ரட்சியோ, என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை நம்பி தான் நான் இறங்கினேன். ஆனால் நடுவில் ஆண்டவரே நான் இங்கே அங்கேயும் பார்த்துட்டேன்ப்பா. ஆண்டவரே என்னை ரட்சியும். அல்லேலூயா. நான் சொல்கிற வசனம் புரிஞ்சா யாரும் சும்மா உட்கார மாட்டாங்க. when I was reading the Bible I was so excited. ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப எக்ஸைட்டடாக, ஏன்னா தெரிந்த ஒரு காரியத்தையே பதட்டத்தில் என்னால் செய்ய முடியல. ஆமென். எனக்கு நீச்சல் நல்லா தெரியும். எனக்கு இப்போ நான் மூழ்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் திரும்ப நீந்தி படகுக்காச்சும் போகலாம். ஆனால் எனக்கு அதுவும் தோணலை, எதுவும் தோணலை. என் மனசுக்குள்ளே வந்து ஒன்றே ஒன்று, அல்லேலூயா, ஆண்டவரே என்னை ரட்சியும். எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பதட்டத்தில், அநேக முறை பயத்தில், அநேக முறை ஆண்டவரே முடிவெடுக்க தெரியாத சூழ்நிலையில், இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியல, நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிற வேலையில் என்னை ரட்சியும் ஆண்டவரே. லார்ட் ஹெல்ப் மீ, லார்ட் ஹெல்ப் மீ அவுட், ஹெல்ப் மீ அவுட், ஹெல்ப் மீ அவுட். உங்கள் கையை நீட்டுங்க. ஆண்டவர் உங்கள் கையை தொட போகிறார், உங்கள் கையை பிடிக்க போகிறார். ஓ எஸ், ஓ எஸ், ஓ எஸ், ஓ எஸ். பதட்டத்தில் எனக்கு முடிவெடுக்க தெரியல ஆண்டவரே. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் கையை நீட்டினா நீங்கள் என்னை பிடிச்சிக்குங்க ஆண்டவரே. பதட்டத்தில் ஆண்டவரே இந்த பக்கமாக அந்த பக்கமானு எனக்கு தெரியல, ஆனால் என்னை நோக்கி நீங்கள் வர்றீங்கன்றது மட்டும் தெரியும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னுடைய நீச்சல் திறமை எனக்கு உதவலை, ஆனால் உங்களுடைய கரம் எனக்கு உதவும் ஆண்டவரே. என்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவலை. என் கூட பிரயாணம் செய்த 11 பேர் படகுல தான் இருக்கிறாங்க, ஆனால் அந்த 11 பேர் எனக்கு கை நீட்டி உதவலை. அந்த 11 பேர் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கல. அந்த 11 பேர் எனக்காக எந்த காரியத்தையும் செய்யலை. ஆனால் எனக்காக தண்ணீர் மேலே நடந்து வருகிறவர் நீர் தானப்பா. நீங்கள் தான்ப்பா எனக்காக வருகிற. எனக்கு இப்போ ஆண்டவரே கையை நீட்ட படகு இல்லை, கையை நீட்ட நண்பர்கள் இல்லை, கையை நீட்ட எந்த இடமும் இல்லை ராஜா. இப்போ நான் கையை நீட்டுகிறதற்கு உம்முடைய கரம் மாத்திரமே. ஆண்டவரே என்னை கை தூக்கி விடும், என்னை கை தூக்கி விடுங்கப்பா. என்னுடைய சூழ்நிலை சரியில்லை ஆண்டவர். லார்ட் என்னை ஆண்டவர் என்னை கை தூக்கி விடுங்கப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் கூட தான் வந்தாங்க, என் கூட தான் உட்காந்துருந்தாங்க, என் கூட தான் பேசினாங்க, என் கூட தான் சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ நான் கஷ்டப்படுறேன். யாராச்சும் ஒருத்தராச்சும் குதிச்சு எனக்கு உதவி செஞ்சாங்களா? எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் மட்டும்தான் வருவார். அல்லேலூயா. கூட உட்காந்து சாப்பிட்றவங்க உதவி செய்ய போகிறது கிடையாது, கூட பிரயாணம் பண்ணுறவங்க உதவி செய்ய போகிறது கிடையாது, உறவினர்களோ நண்பர்களோ யாரும் உதவி செய்ய போகிறது கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் நான் அந்த பாட்டு பாடினேன். நான் வீசும் வலைகள் எல்லாம் பெருமையாய்
அடித்தாலும் அலை அடித்தாலும் கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. அல்லேலூயா. புயல் அடித்தாலும் அவர் எனக்காக வருவார், அலை அடித்தாலும் அவர் எனக்காக வருவார். நான் மூழ்கிறேன் என்பது நான் நம்பினவர்கள் வரல, நான் நம்பினவர்கள் எனக்கு உதவி செய்யல. நான் கத்துற சத்தம் என் நண்பர்கள் காதல விழுந்தும் அதை கேளாதவர்கள் போல இருக்கிறாங்க. ஆனால் எனக்காக வெகு தூரத்தில் இருந்த அல்லேலூயா சாயங்காலம் நீ போப்பா அப்படின்னு அனுப்பினாரே, அவருடைய வார்த்தை நான் நம்பினேன் இல்லையா, அந்த வார்த்தை நிறைவேற்ற அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா உன்னை அழைத்தது நான், உன்னை அனுப்பினது நான். அல்லேலூயா. நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவோ, உன்னை கைவிடவே மாட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு அந்த பாட்டு அதனால தான் ரொம்ப டச்சிங் ஆகுது. இந்த வசனமும் ஏன் டச்சிங் ஆகுதுன்னா, ஆண்டவர் நீ கேட்கல அதனால பெற்றுக்கொள்ளல அப்படின்னு ஏன் ஆண்டவர் இது சொன்னாங்க அப்படின்றத இப்போதான் புரிஞ்சது இல்லையா. 11 பேரும் கேட்கலன்றதுனால நானும் கேட்காமலே உட்கார்ந்துருக்கிறேன் இல்லையா. நான் மட்டும் கேட்டா என் ஆண்டவர் என்னை நடக்க வச்சிருப்பார். அல்லேலூயா. நான் மட்டும் கேட்டிருந்தா மற்றவர்கள் யார் வாழ்க்கையில் நடக்காத ஒரு அற்புதம், மற்றவர்கள் யார் வாழ்க்கையில் இல்லாத ஒரு சாட்சி, மற்றவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து இவனுக்குள்ள இவ்வளோ வல்லமை எப்படி வந்தது, இவனால் எப்படி இது சாதிக்க முடிந்தது, இவனால் எப்படி இதை செய்ய முடிந்தது என்று எல்லா கண்களும் ஆச்சரியப்படும்படியாய் ஆண்டவர் செய்திருப்பார். நான் கேட்கல, பேதுரு கேட்டான், ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ஆமென். ஓகே, பிரசங்கத்துக்குள்ளே போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் நான் முடிச்சிடுவேன், கவலைப்படாதீங்க. லூக் 19 லூக்கா 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். யா எஸ் ஓகே. ஓகே. எஸ் எஸ் ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் அது வீட்டில் வாசிங்க. இந்த சம்பவம் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி நான் வாசிச்சிருக்கேன், இதை பற்றி நான் கேட்டிருக்கேன் அப்படின்றீங்க. நானும் இதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அல்லேலூயா. See, the thing is, இதை பைபிளில் வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவர் அற்புதம் ஒன்று செய்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த வாசியத்தில் எந்த அற்புதமும் இல்லையே இல்லையா. ஆனால் அதை நார்மலாக வாசிக்கும் பொழுது எந்த அற்புதமும் இல்லை. அதை தியானிக்கும் பொழுது, அதை நல்லா உத்து கவனிக்கும் பொழுது, அல்லேலூயா. ஏன்னா கிராமம் எதிரே இருக்கிறது, இன்னும் கிராமத்துக்குள்ளே போல இல்லையா. ஆனால் கழுதை கட்டப்பட்டு இருக்கிற அட்ரஸ் அவருக்கு தெரியுது. நான் சொல்கிறது புரியுதா? இன்னும் அவர் நான் இருக்கிற இடத்துக்கு வரல, ஆனால் என் அட்ரஸ் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னும் கிராமத்துக்குள்ளே போகலை, இன்னும் கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கவே இல்லை. ஆனால் எவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. நீங்கள் நீ போ, இந்த இடத்துல போனீன்னா இந்த மாதிரி கழுதை கட்டப்பட்டிருக்கும், நீ அதை அவிழ்த்து கொண்டு வா. அப்போ உங்ககிட்ட ஒருத்தன் கேள்வி கேட்பான், கேள்வி கேட்குறவங்ககிட்ட இதை சொல்லு, நீ வா. எல்லாமே டீட்டெயில்டா. இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் என்னை இங்கே வந்து தான் இல்லை, அவர் அங்கேருந்தே என்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா.
அங்கிருந்தே அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. வெகு நாளாய் ஒருவரும் பயன்படுத்தாத ஒரு கழுதை, வெகு நாளாய் ஒருவரும் ஏறாத ஒரு கழுதை, வெகு நாளாய் யாராலும் மதிக்கப்படாத ஒரு கழுதை, வெகு நாளாய் எல்லாராலும் தூஷணமாய் நினைக்கப்பட்ட கழுதை, வெகு நாளாய் கட்டப்பட்டு இருந்த கழுதை. அந்த ஓனரை கண்டுக்கல, அந்த ஊரார் கண்டுக்கல, யாரை கண்டுக்கல. ஆனால் நான் இங்கே கட்டப்பட்டு இருக்கிறேன் என்பதை என் ஆண்டவர் அங்கிருந்து பார்க்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கெல்லாம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த நிலைமையில் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, எங்கே கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ, எதில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்குது. இதுவரைக்கும் யாரும் அந்த கட்டை அவிழ்க்கலையா? அந்த கட்டை அவிழ்க்க இதோ ஆண்டவர் 2 பேர் அனுப்புகிறார். இதோ அந்த கட்டை அவிழ்க்க ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்புகிறார். இதோ அந்த கட்டை அவிழ்க்க, உங்களை விடுவிக்க, அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர, எந்த இடத்துல அவமானமாய் நீங்கள் என்னப்பட்டீர்களோ அதை எல்லாவற்றையும் மாற்ற இப்பொழுது தேவ தூதர்கள் உங்களிடத்துல வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை யாராலும் தடுக்க முடியாது, அவங்கள யாரும் மறுத்து பேச முடியாது. காரணம் வருகிறது, என் ஆண்டவர் அனுப்பின ஆட்கள். அல்லேலூயா. ஓ எஸ் ஜீசஸ். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தேவ தூதர்கள் வராங்க. ஏன் வராங்க? ஏன்னா நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை கட்டுனவன் ஒரு நாள் கூட கட்ட அவிழ்க்கணும்னு யோசிக்கலை. இவ்வளோ நாள் நான் இருந்தோம், யாருக்கும் யூஸே இல்லை, யாரும் ஏறினதே இல்லை, யாரும் ஏறினதும் இல்லை, என் மேலே பொதி வைத்ததும் இல்லை, என்னை என்னை கண்டுக்கவே இல்லை. ஆனால் என்னை கட்டி மட்டும் போட்டு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை மதிக்கலை, உங்களை கண்டுக்கலை, கவலைப்படாதீங்க. கட்ட அவிழ்க்கப்படுகிற நேரம் வந்துவிட்டது. ஆமென். ஆண்டவருக்கு உங்கள் அட்ரஸ் தெரியுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அட்ரஸ் ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய வீட்டு விலாசம் ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய 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 அட்ரஸ் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அனுப்புகிறார். அவர் இதோ எஸ் ஆண்டவர் அனுப்புகிறார். என் நிலைமை மாறப்போகிறது. நீங்கள்லாம் இவ்வளோ நாள் என்னை மதிக்கல இல்லையா? என்னை கனப்படுத்த, என்னை மதிக்க என் ஆண்டவர் அனுப்புகிறார். He is sending. Hallelujah. ஒருவரும் ஏறல, ஆனா இப்போ ஒருத்தர் ஏற போறாரு. Hallelujah. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், மகிமையின் ராஜா. Hallelujah. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ளவர், கடல் மேல் நடந்தவர். அல்லேலூயா. சாத்தானை தன்னுடைய காலின் கீழே நசுக்கினவர். ஆமென். இப்போ நான் பயன்பட போகிறேன். என்னை யாரும் பயன்படுத்தல, ஆனா என்ன பயன்படுத்த என் ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கள கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என்னை பயன்படுத்த போகிறவர் சாதாரண ஆள் இல்ல. என்னை பயன்படுத்த போகிறது என் ஆண்டவர். என்னை பயன்படுத்த என் எஜமான் வேண்டாம், என்னை பயன்படுத்த இவர்கள் யாரும் வேண்டாம், இந்த ஊரார் வேண்டாம். என்னை பயன்படுத்த என் ஆண்டவர். என்னை யூஸ்லெஸ் தானே சொன்னீங்க, நீ உபயோகமற்றவன், எதுக்கும் உபயோகம் இல்லாதவன் தானே சொன்னீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய நிலைமை மாறப்போகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அட்ரஸ் தெரியும், அனுப்புகிறார், டீட்டெயிலாக சொல்லி அனுப்புகிறார். இப்போ என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் வந்து உன்னிடத்தில் ஒருத்தன் வந்து கேட்பான், ஏன் அவுக்கிற அப்படின்னு கேட்பான். கேட்டால் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. ஆமாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்க போகும் பொழுதோ, ஆலயத்துக்கு போகும் பொழுதோ, ஏன் ஜெபிக்கிற, ஏன் ஆலயத்துக்கு போகிற, ஏன் இதை செய்கிற, ஏன் அதை பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுவேன். நான் யாருக்கு வேணும்? நான் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. நல்ல 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 விசுவாசி. நான் ஆண்டவருக்கு வேணும், நான் ஆண்டவருக்கு வேணும், நான் ஆண்டவருக்கு வேணும். நான் உனக்கு வேணா வேண்டாத ஆளாக இருக்கலாம், உனக்கு வேணா நான் அற்பமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு
நான் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. உன்னுடைய கண்களுக்கு நான் எப்படி தெரிகிறேனோ தெரியல, எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஆண்டவருக்கு நான் வேணும். அல்லேலூயா. உன்னுடைய கண்களுக்கு நான் ஏழையா இருக்கலாம், உன்னுடைய கண்ணுக்கு நான் ஒண்ணுமே இல்லாதவனா இருக்கலாம், உன்னுடைய கண்களுக்கு நான் கட்டப்பட்டவனா இருக்கலாம். ஆனா நான் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு வேணும், நான் ஆண்டவருக்கு வேணும். ஓ எஸ், ஆண்டவருக்கு வேணும். யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் நிக்கி வீட்டுக்கு போகிறேன். நிக்கி எனக்கு யாருன்னே தெரியாது. நான் நிக்கி யாருன்னே தெரியாமல் போயிட்டு நான் நிக்கி கிட்டேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர முடியுமா? ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னால், நிக்கி ஆண்டவருக்கு வேணா நான் போய் கொடுத்துறேன், நீ யாருறா கேட்பாங்களா மாட்டாங்களா? ஆனால் அன்னைக்கு எதுவுமே நடக்கவே இல்லை. அன்னைக்கு ஒரு காரியமும் நடக்கலை. ஏன்னா அனுப்புகிறவர் ஆண்டவர், அனுப்புகிறவர் மட்டும் அல்ல. அல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்க போகுது என்பதை அறிந்தவர் ஆண்டவர். அடுத்து என்ன செய்யணும் என்பதை அறிந்தவர். அல்லேலூயா. இன்னும் கிராமத்துக்குள்ள போகல, ஆனா அங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். இன்னும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் வரலையே, ஆண்டவர் வரலையே என்ன நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி இருக்கிறார். தேவ தூதர்கள் வந்து இருக்கிறார்கள். இதோ எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் மாற்ற அவர்கள் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. So I'm going to finish it. டைம் ஆகுது. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே ஜவு நேரம் நான் சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது, இட்ஸ் டைம் ஆஃப். ஆனால் நான் அரை மணி நேரம் தான் பேசியிருக்கேன். அல்லேலூயா. சரி, இப்போது வந்தாங்க, கேட்டாங்க, கட்டா வெளுத்துட்டாங்க. ஆமென். இப்போது என்ன நடக்க போகுது? என் மேலே ஆண்டவர் ஏறி உட்கார போகிறார் இல்லையா? ஃபஸ்ட் டைம் என்னை யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஃபஸ்ட் டைம் என்னை யூஸ் பண்ணும் போது எப்படி தெரியுமா? இப்போல்லாம் செலிப்ரிட்டிஸ், அதாவது ஒரு செல்வந்தர்களோ புகழ்ச்சி, அதாவது எப்படி சொல்கிறது, செலிப்ரிட்டிஸ் என்ன சொல்கிறது, நல்ல பிரபலமானவர்கள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? they will put a red carpet இல்லையா? ரெட் கார்பெட் போடுவாங்க. ஏன்? அவங்க பிரபலமானவர்கள். கார்லேருந்து இறங்கின உடனே ரெட் கார்பெட், அவங்க போய் நிற்கிற இடம் ஸ்டேஜ் வரைக்கும் ரெட் கார்பெட் இருக்கும். அல்லேலூயா. இவ்வளோ நாள் என்னை ஒருத்தனும் மதிக்கலை, ஆனால் இன்னைக்கு எல்லாரும் எனக்கு துணி போட போகிறாங்க. அல்லேலூயா. நான் நடக்கும்போது அல்லேலூயா எல்லாரும் தங்கள் துணிகளை போடுறாங்க, எல்லாம் மரத்தை வெட்டி கொண்டு வந்து போடுறாங்க. அப்போ அந்த கழுதைக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த கழுதை இன்னும் எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும். நான் நடக்க 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 ஒவ்வொருத்தரா துணிகளை எனக்கு என்னுடைய பாதத்துக்கு கீழே போடுறாங்க. அல்லேலூயா. என்னுடைய பாதம் எதுவும் ஆகக்கூடாது. என்னுடைய ஆண்டவருக்கு என்ன கணம் கிடைத்ததோ அதே கணம் எனக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இதுவரை மதிப்பில்லாத இருந்த எனக்கு இதோ வருகிறார் ராஜா. கழுதை குட்டியின் மேல் வருகிறார். அந்த கழுதை குட்டி நான் தான். என்னை அவர் பயன்படுத்துகிறபடினாலே இனி எனக்கு 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 முன்பாக கல்லு வராது, எனக்கு முன்பாக தடைகள் வராது. எனக்கு முன்பாக உன் பாதம் கல்லில் இடராதபடி. Just imagine the situation. இவ்வளவு நாள் தனிமையில் அழுது கொண்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு அவங்கள கௌரவிச்சா, அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தா அவங்க மனசு எவ்வளோ மகிழ்ந்திருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி அந்த கழுதை, இன்னைக்கு நீங்களும் நானும் அல்லமே ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் பயன்படுத்துகிற அந்த கழுதை. ஆமென். என்னடா என்னை பார்த்து கழுதைன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் பயன்படுத்துகிற கழுதை, ஆண்டவர் விரும்புகிற கழுதை, ஆண்டவர் ஏறப்போகிற கழுதை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் இதுவரையில் தாங்கியதற்கு
அதனால் உனக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் கேளு. யாராக இருந்தாலும் தடுக்க முடியாது, எதுவும் தடுக்க முடியாது. நீ கேட்டதை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இனி எந்த பிசாசின் கிரியைகளோ, எந்த பிசாசின் சூழ்ச்சிகளோ, எந்த மந்திர தந்திரங்களோ, எந்த பில்லி சூன்யங்களோ, யாருடைய பொறாமைகளோ, எரிச்சல்களோ, வன்கண்களோ, எந்த சாபமோ எதுவும் தடுக்க முடியாது, எதுவும் கட்டி வைக்க முடியாது. கட்டவிழ்த்து விட்டார். கட்டவிழ்த்தது மாத்திரமல்ல, அவர் என் மேல் வந்து விட்டார். அவர் என் மேல் வந்தது மாத்திரமல்ல, என் பாதை எல்லாவற்றையும் அவர் மாற்றிவிட்டார். கோணலானவைகளை செவையாய் மாற்றி இருக்கிறார். இதோ கரடானவைகள் செவையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. என் பாதையெல்லாம் செவையாய் மாற்றி இருக்கிறார். இனி நான் கேட்டிருக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. No one can stop. நீங்க விசுவாசத்தோடு இன்னைக்கு ஜெபித்து கேட்கிறத ஆண்டவர் கொடுப்பார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? Let we all stand together. நான் இதை செய்யணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். டெய்லி ப்ரேயர் இந்த 40 days, இந்த லென்த் டேஸில்